ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபில் ஃபோடன் பிளிட்ஸ்கர்ல் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நான் ஃபில் ஃபோடன் வந்து ஒரு 4-5 ஃபார்மேஷனில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏஎம்எஃப், ஆர்டபிள்யூஎஃப், எல்எம்எஃப் நிறைய ஃபார்மேஷனில் நிறைய பொசிஷனில் யூஸ் பண்ணி பார்த்தேன். அவரோட பேசிக்கான ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூனா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வியூஸ் லைக்ஸ் அதுக்காண்டி நல்லா தேடி ரொம்ப வீடியோஸ்லாம் தேடி எடுத்து நல்ல ஒரு பெஸ்ட்டான கோலு, பெஸ்ட்டான ட்ரிபிள் அந்த மாதிரி கார்டாக எடுத்து அந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸாக எடுத்து போஸ்ட் பண்ணி நீங்கள் ஒர்த்தான பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஹானஸ்ட் ரிவ்யூனா அவருக்கு பொதுவாக கரெக்டாக எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறத வந்து நேரடியாக சொல்லணும். கேவலமாக விளாண்டா கேவலமாக விளாட்றாங்க, நல்லா விளாண்டா நல்லா விளாட்றாரு, அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறது தான் ஹானஸ்ட் ரிவ்யூ. ஏன்னா பேசிக்காக எல்லா பிளேயர்ஸும் இப்போ உள்ள எல்லா பிளேயர்ஸும் யூடியூப்பில் வீடியோ பார்த்து அவர் வந்து நல்லா விளாட்றாரா நல்லா விளாட்லையா, அந்த பேக் ஒர்த் இல்லையா அப்படிங்கிற வீடியோ பார்த்து தான் எல்லாருமே அந்த பேக்குக்கு போகிறாங்க, வாங்குறாங்க, சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ டுடே ஃபில் ஃபோடன் ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து நான் பேசிக்காக நான் பழைய மேட்ச் வரைக்கும் விளாண்டுட்டேன். நான் இவரோட ஓவரால் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். கடைசியாக நான் இவர்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற ரிவ்யூ சொல்கிறேன். பேசிக்காக இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களே பார்க்குறதுலே தெரியும் அவர் எப்படி ஆடுறாருன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தாங்க நான் சொல்லுவேன். நான் வந்து என்னோடய வே ஆஃப் ஒரு ப்ராக்ரெஷனில் தான் நான் அவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து ட்ரிபிளிங் பார்த்தீங்கன்னா 88 சம்திங் தான் இருக்குது. ஸோ ட்ரிபிள் பொறுத்தவரையும் இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரிபிள் பண்ணுறாங்க. பட் கேர்ள் ஆகுதா ஃபினிஷ் ஆகுதா அதெல்லாம் போக வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், டபுள் டச் கேர்லாம் ட்ரை பண்ணுறாரு. பட் பிளிட்ஸ் கேர்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 10 ஷாட் அடித்தா அதில் 4 ஷாட் எப்படியும் போஸ்ட்டில் அடிக்கும், ஒரு ஷாட் தான் கோல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த கோல் இது ஒரு அற்புதமான கோல்ங்க. டபுள் டச் அண்ட் கேர்ள் பண்ண அழகாக ஒரு கோல் அடிச்சிருக்காரு. நானும் பல இடத்துலேருந்து பல விதத்தில் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பிளிட்ஸ் கேர்ல் பண்ணுறதுக்காக. எல்லா இடத்துலையும் ஃபோடன்ட்டே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோடன்ஸ்க்கே எல்லா பாலையும் போட்டு அவரை வச்சு நான் கோல் மேக் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் தான் நான் அந்த ரிவ்யூவே போடுறேன். நிறைய விதத்தில் நான் அவருக்கு தான் பால் போட்டேன். பாருங்கள், ஒரு அற்புதமான கிராஸ் போட்டு அற்புதம். இது வந்து ஃபோடனுக்கு கிரெடிட் ஆகாது, ஒரு நல்ல ஒரு கேம் பிளே, நல்ல ஒரு மூவ், அதனால் அவருக்கு கோல் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு ஈஸியாக. செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது நார்மலான செலிப்ரேஷன் தான். அசிஸ்ட்டு பண்ணுறவங்களும் கோல் அடிக்கிறவங்களும் அந்த மாதிரி செலிப்ரேஷன் தான். இப்போ நீங்கள் இப்போ ட்ரிபிள் பாருங்கள், ஃபைனஸ்ட் ட்ரிபிள் பண்ணுறாரு, சூப்பரான ட்ரிபிள்ங்க. அதான் ட்ரிபிளிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையும் இவருக்கு வந்து வேறு லெவலுங்க. இவருக்கு நான் சோல் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்கேன். ஓ மை காட், நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ட்ரை பண்ணாரு, ஆனால் கோல் தான் ஆகலை. இவர் அடிக்கிற முக்கால்வாசி ஷாட்டு கோல் ஆக மாட்டேது, ஆனால் டார்கெட்டுக்கு கரெக்டாக போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய வே ஆஃப் ட்ரைனிங்கில் இவரை ரிவ்யூ எடுக்கிறதுக்காகவே நான் வந்து நிறைய பால் அவர்கிட்ட போட்டு சரி ட்ரிபிள் பண்ணி ஸ்பேஸே கிடைக்காம எல்லாருமே பாலை வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அவருக்கு எவ்வளோ ஷாட் நான் ட்ரை பண்ணியிருப்பேன், அதில் எத்தனை சேவ் ஆகிருக்கு, எத்தனை கோல் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் சரியான ரேஞ்சு, பட் கோல் தான் ஆகலை. கிக்கிங் பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து 90 கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை, ஏன்னு தெரில. இப்போ சன்னை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கிக்கிங் பவர் வந்து 95+ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவரோட கிக்கிங் அவரோட கேரளை பார்த்தீங்கனாலே அந்த பாலோட போகிற வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்கிட்ட எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ஆனால் அவரோட பாசிங் கெப்பாசிட்டியை பாருங்கள். அது ஃபஸ்ட்டு ட்ரிபிளிங் சொன்னேன்னா, அடுத்த 2வது கெப்பாசிட்டி என்ன சொல்கிறேன்னா பாசிங்க. ஹோல் பிளேயராக வேறு இருக்கார், நல்ல ஏஎம்எஃப் யூஸ் பண்ணலாம். பட் பாசிங் தான் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பாசிங் சூப்பராக பண்ணுவார். அந்த வெயிட்டட் பாஸு, த்ரூ பாசிங் பொறுத்தவரையும் ஒரு வந்து பெஸ்ட்டுங்க. பாசிங்கு ட்ரிபிளிங் இவர் வந்து வேறு லெவலுங்க. அந்த லெவலில் சொல்லவே முடியாது. இன் ரியல் லைஃப்பில் கூட நீங்கள் வந்து போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர் இவர் தாங்க. டி பிரைன்லாம் இன்ஜுரியில் இருக்கும் போதெல்லாம் டீமை கொண்டு போய் காப்பாற்றினதே இவர் தான். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தா. ஸோ இது ஒரு அற்புதமான பாஸு, நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு கோல் பாருங்கள். மம்பாப்பேயோட த்ரூ பாஸ் தான் இது. பட் இது வந்து டிஃபென்ஸ் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஒரு த்ரூ பாஸ் போட்டேன். இது வந்து மம்பாப்பே வச்சு சும்மா கோல் ட்ரை பண்ணேன், ஷூட் அடித்தேன். பட் கோல் ஆகலை. நல்ல ஒரு சேவ் தான் எடுத்தாங்க. இப்போ வந்து ட்ரிபிள் பண்ணி ஒரு கேர்ள் பண்ணலாம் பார்த்தா இதுவெல்லாம் நல்ல ஒரு ரேஞ்சு தான். பட் எல்லாமே கைக்கு தான் போகுது. அது ஏன்னு தெரில. பட் எனக்கு பேசிக்காகவே தெரில. நல்ல ஒரு கிக்கிங் பவர், நல்ல ஒரு ஃபினிஷிங், நல்ல ஒரு 90 கேரள் கொடுத்துருக்கேன். 97 ஃபினிஷிங். என்கிட்ட உள்ள ஸ்குவாட்லேயே ஹையஸ்ட் ஃபினிஷிங் உள்ள ஆள் ஃபோடன் மட்டும்தான் இப்போதைக்கு. பாக்கி எல்லாருக்கும் 92, 93, 94 தான் இருக்கும். இவருக்கு 97 கொடுத்துருக்கேன் ஃபினிஷிங்கு. கேரள் பார்த்தீங்கன்னா 90 இருக்குது, ப்ளஸ் கிக்கிங் பவர் பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. ஸோ எனக்கு எதனால் ஃபினிஷிங் ஆகலைன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ என்னோடய வே ஆஃப் ட்ரைனிங்லாம் இப்படி தான் இருக்குது. இப்போது நான் ஷூட் ஒன்று ட்ரை பண்ணேன். பட்
சேவ் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபோர்டன் நல்லா விளையாடலையா இல்லை வந்து கோலியை பிற தராமல் விளாட்றாரான்னு தான் எனக்கு தெரியல. இப்போ த்ரூ பாஸ் பாருங்கள், ஜெரார்டுக்கு அழகான ஒரு த்ரூ பாஸுங்க, சரியான த்ரூ பாஸ். நான் தான் சொன்னேன் பாசிங் கெப்பாசிட்டி அண்ட் ட்ரிபிளிங் கெப்பாசிட்டிங்லாம் வேறு லெவல். இந்த த்ரூ பாஸை பாருங்கள், இந்த ஒரு த்ரூ பாஸ் வந்து சன் வந்து உள்ளே கட் ஆனார், அற்புதமான ஒரு த்ரூ பாஸ் போட்டு உள்ள ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க, அவ்வளோதான் ஓவரால் ரிவ்யூ. நான் பேசிக்காக ட்ரிபிளிங்க்கு ஒரு 8 பாயிண்ட் கொடுப்பேன், அதுக்கு அவுட் ஆஃப் 10க்கு சொல்கிறேன் எல்லா பாயிண்ட்டுமே. அப்புறம் பாசிங்க்கு ஒரு 9 கொடுப்பேன், ஃபினிஷிங்க்கு ஒரு 7 தாங்க கொடுப்பேன். ஏன்னா ஃபினிஷிங் அந்த அளவுக்கு ஆகலை, பட் ஆன் டார்கெட்டில் தான் இருக்குது எல்லாமே. இந்த பேக் நீங்கள் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஃபோர்டன் வந்து ஓரளவுக்கு பாசிங்கு ட்ரிபிளிங்கு அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. விவிடி ஒரு நல்ல கார்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பபாய்.